வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமோட கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குமா, இல்லை கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி அடுத்து வரும் நாட்களில் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக், சரிங்களா, சயின்ஸில் 5 கொஸ்டினா, இந்த 5 டாப்பிக்கில் இருந்து தான் ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். ஜாகிரஃபியில் இந்த 5 கொஸ்டின், இந்த அஞ்சு கொஸ்டினா, இந்த 5 இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வரும் அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். அதை நான் வரக்கூடிய காலங்களில் நான் எல்லா டோட்டல் சிலபஸுக்குமே 200 கொஸ்டினுக்கும் மேக்ஸிமம் 200 டாபிக் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2021 சரி, 22 சரி, 23 சரி, 24 சரி, அவ்வளோ பெரிய டஃப்பாலாம் கேட்கலைங்க. அதுவும் போன வருஷம் குரூப் 2வே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. இன்னொரு விஷயம், குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக, மாட்ரேட்டாக, டஃப்பாக அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது கொஸ்டின் பேப்பர் கிடையாதுங்க, நம்ம தான், சரிங்களா. நம்ம நல்லா படிச்சிருந்தோம், நமக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஒன்றுமே படிக்கலைன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நார்மலாக ஒரு குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் 120 கொஸ்டின் அவங்களே அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் தருவாங்க, சரிங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே, நீங்கள் படிக்காமையே போனீங்கன்னாலும் 100 to 120 கொஸ்டின் நீங்களே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. அந்த மாட்ரேட்டுங்கிறத எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னா, அந்த 120 கொஸ்டின் தாண்டி 120லேருந்து 170 வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின், சரிங்களா, அதில் தான் மாட்ரேட் வைப்பாங்க. அந்த 50 கொஸ்டினை யார் தாண்டுறாங்களோ அவங்க தான் கட் ஆஃபில் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி அந்த 50 கொஸ்டினுக்கு மேலே ஒரு 30 கொஸ்டின் வந்து டஃப்பாக வச்சுருப்பாங்க. அந்த 30 கொஸ்டின் வந்து நல்லா நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அந்த 30 கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும், சரிங்களா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, 120 கொஸ்டினுங்கிறது யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். 120லேருந்து 170 வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின்னு ஓரளவுக்கு படித்தவங்களால தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு மேலே 170லேருந்து 200 வரைக்கும் நல்லா படித்தவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா. பொதுவாகவே குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், சரிங்களா. அதனால் கொஷின் பேப்பர் எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நாலேஜ் இருந்தால். அந்த 50 கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, நீங்கள் அந்த 50 கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சயின்ஸில் எல்லா புக்கும் படிச்சிருக்கணும். 6th to 12th, 10th. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி புக்கும் 6th to 10th, எஸ்பெஷலாக 8th, 9th, 10th 3 புக்கையும் நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருக்கணும், சரிங்களா. 6வதுலேருந்து 8வது வரைக்கும் உங்களுக்கு 25% கொஸ்டின், அதாவது 50 கொஸ்டின் வந்துடும். தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சயின்ஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து மினிமம் 50 கொஸ்டின் வந்துடும். 8th-லேருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 125 கொஸ்டின் வந்துடும், சரிங்களா. மீதி 25 கொஸ்டின் 11th 12th-லேருந்து கேட்பாங்க. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லாருமே 8th to 10th நல்லா படிச்சிருப்போம், 6th to 8th சுமாராக படிச்சிருப்போம், 11th to 12th ஓரளவுக்கு தான் பார்த்துருப்போம். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, டஃப்பாக இருக்குமா, இல்லை மாட்ரேட்டாக இருக்குமா அப்படிங்கிறத, சரிங்களா. எல்லாருமே கொஷின் பேப்பரை ஈஸின்னு சொல்கிற மாதிரி தான் கொஷின் பேப்பர் வந்து அவங்க தருவாங்களே. ஏன்னா 96 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸு. மினிமம் அட்டன் பண்ணுற எல்லாருமே 20 லட்சம் பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா அதில் 18 லட்சம் பேர் 96 மார்க்கை எடுத்தால் தான் அடுத்த எக்ஸாமுக்கு வருவாங்க. இங்கே ஃபெயில் பண்ணக்கூடாது, சரிங்களா. அப்போ 96 மார்க்குங்கிறது அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே கிடச்சிரும். 96லேருந்து 120 மார்க்குங்கிறது ஓரளவுக்கு புக்கை திருப்பினவங்களுக்கு கிடைக்கும். 120லேருந்து 170ங்கிறது 75%, அதாவது 6th-லேருந்து 10th, 11th, 12th ஓரளவுக்கு பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் நல்லா பார்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 170+ கிடைக்கும், சரிங்களா. இதுதான் ட்விஸ்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. இப்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த புது சிலபஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு புக்கில் நீங்கள் படிக்கிறத விட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்க குரூப் 4 சிலபஸ், தமிழ் சிலபஸ்ஸு 85 மார்க்ஸ் வந்து இலக்கணம் தான். அப்போது நீங்கள் டே டு டே தமிழ் பேசுகிறீங்கள, அந்த தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா, அதாவது உங்களோட தாய்மொழி நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த 85 மார்க்குக்கு நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, சரிங்களா. லகர ரகர இந்த வேறுபாடு, அப்புறம் நகர அப்புறம் இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திப்பிழை, ஒட்டுப்பிழை, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருவு, இந்த கொஷின்லாம் வந்து நீங்கள் படிக்கணுங்கிறதே இல்லை. சொல் பொருள், எதிர் சொல்,
பிரித்தெழுது சேர்த்தெழுது. பிரித்தெழுது சேர்த்தெழுதுலாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 விதி தான். இந்த 4 விதி தெரிஞ்சிருந்தால் அழகாக நம்ம பிரித்தெழுது சேர்த்தெழுதுலாம் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். தமிழுக்கு நீங்கள் படிக்காமையே 85 மார்க் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி தமிழ் வார்த்தைக்கு நிகரான ஆங்கில சொல், ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல், இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே தமிழ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுதான். சரிங்களா? தமிழை வந்து யாரும் படித்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சு வச்சுருக்க தமிழில் அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் தமிழ் சிலபஸ் வந்து இப்படி மாற்றிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மேக்ஸிமம் லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு இலக்கணமே தெரியாமல் நீங்கள் எப்படி லெட்டர் எழுதுவீங்க? அதுக்காக தான். சரிங்களா? அதை தமிழை படிக்கிறதுக்கு முன்னாடி இலக்கணத்தை புரிஞ்சு படிங்க. சரிங்களா? இந்த இணைப்பு வார்த்தைகள் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 8 வார்த்தை தான். இதே மாதிரி இன்னொரு டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், இன எழுத்தும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 எழுத்து தான். அப்புறம் சுட்டெழுத்து ஆ இ உ 3 எழுத்து தான். வினா எழுத்து 2 எழுத்து தான். ஒருமை பன்மை இது நமக்கே தெரியும். சரிங்களா? குறில் நெடில், அப்புறம் வேர்ச்சொல் கொடுத்து பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாளனின் பெயர் தொழிற்பெயர். சரிங்களா? இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். நான் தமிழுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத. ஆக மொத்தத்தில் குரூப் 4 கொஷின் பேப்பரு நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக படிச்சிருந்தீங்கன்னா டஃப்பான கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அப்போது கொஷின் பேப்பர் வந்து நார்மலாக எல்லாருமே 120 மார்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்.